என் வீடு இருந்தது கவர்மெண்ட் இடத்துல. அதனால் கவர்மெண்ட் என் வீடை இடித்து போட்டுருச்சு. பரவாயில்லப்பா, உன் இடம், நீ இடித்து போட்ட. ஆனால் இந்த ரோடு உன் இடம் தானே, இந்த தண்ணி வர்ற பைப்பு உன் பைப்பு தானே, ஆனால் இதில் தண்ணி வரமாட்டுதே, இந்த ரோடு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். 10 வயசு தான். நார்த் இந்தியாவில் இந்த சிறுவன் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கான். ரோடு சரியில்லை, பைப்பில் தண்ணி வரல, அங்கே சாக்கடை ஓடுது, எல்லாமே கவர்மெண்ட் இடம் தானே, அப்போ ஏன் கவர்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறீங்க, எங்கள் வீட்டை மட்டும் இடிச்சு போட்டீங்க உங்கள் இடத்துனால, இதெல்லாம் ஒழுங்காக பார்க்கணும்ல, இதுவும் உங்கள் இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தற்போது வைரலாக போயிட்டுருக்கான். ஆனால் கேள்வி கேட்குறதுக்காகவே அவனுக்கு ஒரு தெம்பு வேணும், அவனுக்கு ஒரு பவர் வேணும். அந்த பவர் அவன்கிட்ட இருக்குங்க. உண்மையிலேயே இந்த சிறுவன் தான் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவனாக வருவான். எவன் ஒருவன் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குறானோ அவன் தாங்க வருங்கால தலைவன். உண்மையிலேயே இந்த சிறுவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே ஒரு சல்யூட்டுங்க. நீங்களும் அவனுக்கு ஒரு சல்யூட் பண்ண மறந்துடாதீங்க.